பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அணு தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏசாயா 45 அதிகாரம் 12, 13 மற்றும் பிரியமானவர்களே 14வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, 12வது வசனத்தில் கூட, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் என்று தகப்பனே நீர் சொன்ன இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உண்டு பண்ணினவர், நீர் எங்களை சிருஷ்டித்தவர், நீர் எங்களுக்காக யாவற்றையும் கட்டளையிட்டு விரித்தவராய் இருக்கிறீர். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டு கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறீர். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கூட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நித்தமும் தெரிவிக்க அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தினுடைய சிருஷ்டி. ஆண்டவரே, நீர் எங்களை உண்டு பண்ணின தேவன். ஆண்டவரே, எங்களை மீட்டு எங்களை ரட்சித்த தேவன். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே நீர் யாவற்றையும் அருளுகிற தேவன் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 13வது வசனத்தின் பிரகாரம் எங்களை நீதியின்படி நடத்துகிறவர், எங்களை நீதியின்படி எழுப்புகிறவர், எங்களை நீதியின்படி ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளிலே எல்லாம் நீர் செம்மைப்படுத்துகிற தேவனாய், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினால், பள்ளங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கென்று கைவேளை அல்லாத நகரத்தை கட்டி எழுப்பி கொடுக்கிற தேவன், இந்த நகரத்திலே ஆண்டவரே நாங்கள் குடியிருக்கும்படி எங்களுக்கு வீடு வாசல் என்று ஏற்படுத்துகிற தேவனாயும் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பாவத்திற்கும் சாபத்திற்கும் பொல்லாத பிசாசனுடைய பிடிக்கும் சிறைப்பட்டு போன எங்களை ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை ஆக்கின தயவுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவித்த தேவன், சாபத்திலிருந்து விடுவித்த தேவன், பலவீனங்களிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், சுகவீனங்களிலிருந்து விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர், வியாதி விக்கனங்களிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், குறைகளிலிருந்து எங்களை விடுவித்து நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், எல்லா பொல்லாப்பும் நீங்க எங்களை விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 14வது வசனத்தின் பிரகாரம் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு சம்பாத்தியத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே எங்கள் தேவன் என்று எங்களோடு கூட இருந்து நீர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறு பிராயம் முதற்கொண்டு தாயின் கருவிலே நாங்கள் உருவான நாள் முதற்கொண்டு ஆண்டவரே நாங்கள் நடந்து படித்து ஆண்டவரே நாங்கள் வேலை செய்து குடும்பம் நடத்தி முதுமை அடையும் மட்டுமாய் இந்த பூமியில உமக்கென்று சாட்சியாய் மகிமையாய் விளங்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல தேவனாய் இருக்கிறபடினால், எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை அல்லாமல் வேற ஒரு தேவன் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை பணிந்து உம்முடைய சமூகத்திலே நித்தமும் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் வேண்டுதல் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, மாத்திரமல்ல நைஜீரியா, சூடான் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய அந்தகார கிரியைகளை நீர் அதம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். சுவாமி, வட தென் மாநிலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே தகப்பனே எழும்புகிறதான பேலியாளின் மக்களுடைய எண்ணங்களின் சிந்தனைகளையும் மாற்றி ஆண்டவரே அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் படிப்பிலும் சுகத்திலும் பலத்திலும் ஞானத்திலும் எல்லா வேளைகளிலும் உமக்கென்று ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் குற்றம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு எங்களை எப்பொழுதும் ஜெயாளிகளாக எடுத்து பயன்படுத்தும்படி நல்ல வாக்கு வரம் வல்லமையை கொடுத்து
உன்னோடு கூட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் யாவரும் எங்களிடத்தில் வரும்படியாய் ரட்சிப்பை அருளும்படி அடியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே. ஆமென்.